ஏன்னா அக்கா எங்கள் ஷோக்காக ரெடியாகி வந்துட்டு இருக்கும்போது நான் வீட்டில் ஜாலியாக ஒரு ட்ரெஸ் போட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். இவ எப்போ கிளம்புவா, எப்போ நம்ம பின்னாடி கிளம்பி போகிறது. ஏன்னா அக்காவுக்கு தெரியாது நான் வர்றது. உன் காருக்கு பின்னாடியே தான் நான் வந்துட்டு இருக்கேன். அம்மா டாடிக்கு தெரியுமா? நீங்கள் கூட திட்டிக்கிட்டே ஓட்டுனீங்கல்ல, பின்னாடி எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானே. நான் உங்கள் அடிமை. அவங்களே கேட்குறேன். சரி, நான் என்ன விஷ் பண்ணுறேன்னா அக்காவுக்கு இதே மாதிரி more and more films inspire a lot of people and make doing your நீ எப்போவுமே பெஸ்ட் டிசிஷன்ஸ் தான் எடுப்பேன். ஸோ கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணி நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி மீண்டும் ஃப்யூச்சரில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். அதை நான் அங்கே பார்த்து ரசிக்கணும். என்னோட விஷ் தான். Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent. VCare Air and Skin Clinic, one-stop solution for air and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tours, we make sweet memories. Supported by partners Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Sunland, பிசுபிசுப்பு இல்லாத Sunland refined sunflower oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by partners ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். Adisia Developers, think real estate, think Adisia. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Associate partner Boston Aviation and Catering College, மதுரை படிக்கும் போதே வேலை. Luxury partner Update Cost, accelerating the future. Food partner தொப்பி வாப்பா பிரியாணி. Sweet and snacks partner ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. Hospitality partners Somerset Greenways சென்னை, Pullman Hotels and Resorts சென்னை அண்ணா சாலை, Park Elanza, Pride Hotels and Resorts சென்னை. Travel partner Red Taxi. இப்போ இவங்களும் நம்ம வந்து சொல்லணும்னா தமிழ்ல கலக்கினவங்க, மலையாளத்துல கலக்கினவங்க, சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ். ஓகேவா, அவங்கள கூப்பிடலாமா? எஸ், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான செல்லக்குட்டி நிவேதா தாமஸ் அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு வரவேற்கலாம். அவார்டை கொடுக்கறதுக்காக இன்னும் ஒருத்தரையும் கூப்பிட போகிறோம். Okay, இந்த விருதை மணிகண்டன் அவர்களுடன் இணைந்து பிரசன்ட் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் கிராண்ட் ராயல் டூர்ஸ் மிஸ்டர் சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்றத எல்இடியில் பார்க்கலாம். ஏவி ப்ளீஸ். Pinnacle Performer of the Year 2025 Tollywood. The award goes to Miss Nivedha Thomas. ஓகே, பினாக்கிள் பெர்ஃபார்ம் ஆஃப் த இயர் அவார்டு பற்றி ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இல்லை, ஏதோ ஒரு இவெண்ட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. தர்பாரோட ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் தான் வந்துட்டு கடைசியாக போனதுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களை எல்லாரையும் பார்த்ததில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் பார்க்குறது. வெரி ஸோ ஹாப்பி. Thank you. And it's very nice also to be receiving a Telugu award in Tamil, and I'm a Malayali, so it feels quite nice. And எனக்கு தமிழ்நாடு தான், நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ எனக்கு இதுதான் ஊர். நிஜமா எனக்கு இந்த 35 சின்ன கதை காது சின்ன விஷயம் இல்லைன்னு தமிழ்லேயும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் என்னோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். அதே மாதிரி நிறைய அம்மாக்காக டெடிகேட் பண்ண படம் ஆக்சுவலி 35 சின்ன விஷயம் இல்லைங்கிற படம். ஸோ எனக்கு ஐ திங்க் இங்கேயும் வந்துட்டு எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு என்னோட அம்மா ஞாபகம் வருது,
இங்கே நிறைய சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அங்கே கூட நான் பார்த்தேன், நிறைய பெரியவங்க கூட வந்திருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டு see such a wide variety of audience இங்கே கூட. ஸோ அதே மாதிரி நல்ல படங்களை அப்ரிஷியேட் பண்ணி எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷலி சொல்லணும், இந்த அவார்ட் வந்து மணிகண்டன் சார் கிட்டேருந்து வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ். அண்ட் அவரை மாதிரி ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வந்துட்டு எனக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கூடி சீக்கிரமே ஒரு நல்ல தமிழ் படம் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது. அண்ட் see you all in the theatres and thank you so much. ஆஹா சூப்பர். தேங்க்யூ. நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக இருக்கும் போதுலேருந்தே நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். அப்படியா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ வயசு? அப்போ நான் குழந்தை. அப்பயும் இதே வயசு தான் ஏமாத்திட்டு இருப்பாரு. நான் குழந்தையா இருந்தப்போ நீங்களும் குழந்தையா? ஆமாம், ஓகே. அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சூப்பர் ஸ்டாரோடவையும் பொண்ணாக நடிச்சிங்க, உலகநாயகனுக்கும் பொண்ணாக நடிச்சிங்க. ஸோ உங்களை நாங்கள் எப்படி வந்து தலையில் வச்சு தூக்கி கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களுக்காக இப்போ எல்இடியில் ஒரு சில ப்ளேலாம் பண்ணுறோம், மீம்லாம். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சைல்ட் மிடில் நவ். எப்போ பார்த்தாலும் அழகாக இருக்கீங்களே, எப்படி பார்த்தாலும் அழகாக இருக்கீங்களே. இது மேக்கப் தாங்க. இல்லை, நீங்கள் மேக்கப் இல்லாமல் நான் பார்த்துருக்கேனே உங்களோட ரீல்ஸ்லலாம். நான் 3 தடவை லைக் போட்டேன் நான் தான். அப்படிங்களா? ஆமா ஆமா. ஓகே. நாங்க இல்லை, அது அப்பா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் பெருசாக எதுவுமே பண்ணுறது இல்லைங்க, சத்தியமாக சொல்லணும்னா. என்னங்க மேக்கப்னு சொல்கிறீங்க, நீங்கள் மேக்கப் இல்லாமல் கூட அழகுன்னு நான் சொல்கிறேன். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் எப்போங்க எழுதிட்டு வரீங்க நீங்கள்? இதெல்லாம் எழுதி எல்லா கெஸ்ட் வரும் எழுதுனா வராது. டயலாக் 100 தடவை மாற்றி மாற்றி சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது வேற மாதிரி டேலண்ட். ஆனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எத்தனை வாட்டி புகழ்ந்தாலும் திருப்பி நீங்கள் போக மாட்டீங்க, கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது. சரி, அடுத்த கேள்வி கேட்டுருவோமா? அதுவும் இல்லாமல் இந்த விருது கலாட்டாவில் உங்களுக்கு கொடுத்தது வந்து உங்களுடைய 35க்காக, அந்த உங்களுடைய மூவி 35. அதில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது இந்த சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைக்கு அம்மாவா நீங்கள் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல? பையனுக்கு. ஆமாம், ஜென்ரலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, யங் ஹீரோயின்ஸ் வந்து அந்த மாதிரி கேரக்டர் இமீடியட்டாக இனிஷியல் ஸ்டேஜில் அந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க அண்ட் எப்படி நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க அந்த அவங்க சொல்லும்போது? கதையா இல்லை என்ன மாதிரி? ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஹவு டேலண்டட் ஹி இஸ் வித் ஹிஸ் நரேஷன் அப்படின்னு. பிகாஸ் எனக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும்போது கூட சில சீன்ஸ் வந்து இவர் நெரேட் பண்ணியிருக்கும்போது எப்படி இருந்ததுன்னு நான் சசிகுமார் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போது அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த சீன் பிச் பண்ணப்போவே இப்படி தான் இருந்ததா, இல்லை ஃப்ரம் பேப்பர் டு எடுக்கும்போது இவ்வளோ மாறிச்சா, அந்த மாதிரி எல்லாமே எனக்கு டவுட்ஸ் இருக்கும்போது அவர் சொன்னார், கிளாரிட்டி. ஒருத்தவங்க வந்து ஒரு கதையை பிச் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த கிளாரிட்டி தான் அவங்க மேலே நம்பிக்கை கொடுக்கும் ஆஸ் ஆக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது. ஸோ அவங்க எஸ்பெஷலி நியூவர் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு பேஷன், அந்த ஃபயர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அண்ட் நான் ஆஸ் அ பர்சன், பிகாஸ் நான் படிச்சுட்டு இருக்கும்போது கூட நடிச்சிட்டு இருந்ததுனால எனக்கு எல்லா படமுமே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரி, ஒரு எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா மாதிரி ஆன ஒரு தாட் ப்ராசஸில் தான் எப்போவுமே இருப்பேன். ஸோ 35ஓட கதை கேட்டப்போ ஜென்ரலாகவே நான் நல்ல படங்கள் நல்ல கதைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அருமையான கதை வரும்போது, ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் பிளேயிங் அ மதர், அது வேணான்னு சொன்னால் ஐ டோன்ட் ஃபீல் நான் என்னோட ஒர்க் எத்திக் வந்துட்டு அது கரெக்ட் இல்லைன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நம்மளோட ஜாப் ஆஸ் ஆக்டர்ஸ் நடிக்கிறது தானே. அது நான் பாட்டியாக பண்ணாலும் இல்லை இப்போ தாத்தாவை நடிக்க சொன்னாலும் நடிக்கிறது, நல்லா நடிக்கிறது தான் என்னோட ஜாப். இல்லை நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கிளாரிட்டியோட நல்ல ஒரு விஷன், அந்த மாதிரி ஒரு டைரக்டர், புது டைரக்டர் அவர் ஒரு படம் பண்ணும்போது அது வேணான்னு சொல்கிறது எனக்கு தப்பாக தோணுச்சு. ஸோ அருமையான கதை, அது எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? சிம்பிள், அவ்வளோ. சூப்பர். நல்ல கதையில் நல்ல கதாபாத்திரம் கிடைச்சா அது யோசிக்காமல் பண்ணுறதுல என்ன அப்படின்னு சூப்பரான பெஸ்ட்டான ஆன்சர் நீங்கள் கொடுத்தது. இந்த பெஸ்ட்டான ஆன்சரோட அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கொடுத்துருவோம். அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. உங்களை பார்க்கறதுக்காகவே ஒருத்தரை டெம்போ வச்சு கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா உங்களுக்கு பெரிய யாராவது லுங்கியை வைத்து ஆடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை, அவரை கூப்பிட்டுருவோமா? அந்த சர்ப்ரைஸை வர சொல்லிடுமா? ஷோர், ஓகே. நம்மளோட நிவேதா தாமஸ் அவர்களுடைய அன்பு தம்பி நிக்கில் தாமஸ் அவர்களை அழைக்கிறோம். நான் கேட்கலான்னு நினைச்சேன், இவனை யாராவது கூட்டிட்டு வர போறீங்களா அப்படின்னு. யூஸ்வலாக நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் வச்சுக்கோங்களேன், குக்கி நானும் வரேன்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு கேட்கவே இல்லை. கேட்க கூட சொல்லியிருக்கோம். ஓ மை காட், ரியலி? அவன் கிரிக்கெட் போறான்னு சொன்னாங்க. நீங்க அதை நோட் பண்ணீங்களா? அவர் தனியா வரல, 2 கேர்ள்ஸோட வந்தார். இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நீங்க அவன்கிட்டயே கேட்டுக்கோங்க. ப்ளீஸ் பாஸ் யுவர் மைக் as soon as possible.
அங்கே பாருங்க, ஏமா ஒன்றுக்கு 2 பிள்ளைலாம் வந்தீங்களே, ஒரு மைக்கை கொடுக்கலையா அந்த பையன்ட்ட? உள்ளே போய் மயக்கம் போட்டுருச்சு. உங்களுக்கே கொடுக்கலையா? நன்றிம்மா. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் டேலண்ட் அவர். நான் வந்து அவர்கிட்ட சோஷியல் மீடியாலையும் அவருக்கு மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கேன், பயங்கர ஹைலி டேலண்ட் அவர். உங்களுடைய ரீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிற நிறைய ரீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ஓரிரு வார்த்தைகள். Thank you. First of all, thank you so much, Galata, for inviting me here. எனக்கு இது ஒரு பெரிய விஷயம். அக்காவோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் லைக் அ வெரி பிக் திங் ஃபார் மீ. இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கலாட்டா அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அக்காவை சர்ப்ரைஸ் பண்ணும், எனக்கு இது சர்ப்ரைஸாக தெரியல. ஏன்னா வீட்டில் எப்போவுமே ஒன்றா இருப்போம், மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இப்படி தான் இருப்போம். ஸ்டேஜில் அக்காவோட நிற்கிறதுங்கிறது இது ஒரு மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லை, எங்களுக்கு இது சர்ப்ரைஸ். வேற யாரோ ஒரு பையனை நீ பண்ணா உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்கல்ல. நான் ஏன்னா அக்கா இங்கே ஷோக்காக ரெடியாகி வந்துட்டு இருக்கும்போது நான் வீட்டில் ஜாலியாக ஒரு ட்ரெஸ் போட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். இவ எப்போ கிளம்புவா, எப்போ நம்ம பின்னாடி கிளம்பி போகிறது. ஏன்னா அக்காவுக்கு தெரியாது நான் வர்றது. ஆனா உன் காருக்கு பின்னாடியே தான் நான் வந்துட்டு இருக்கேன். அம்மா டாடிக்கு தெரியுமா? நீங்கள் கூட திட்டிக்கிட்டே ஓட்டுனீங்கல்ல, பின்னாடி எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானே. எனக்கு என்னன்னா, நான் இங்கே வேகமாக வரணும், அக்கா காரை தாண்டி போயிடுவேணும்னு எனக்கு ஒரு பயம். அக்கா அதை பார்த்துட்டாங்கன்னா அதனால அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியும், நேத்தே தெரியும். அப்பா அதனால தான் ரூமுக்கு வந்து எப்போ கிளம்புற, டைம் ஆயிடுச்சு எப்பவுமே கேட்பார்ல. ஸோ நான் சரி, நிவேதா வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மர், சைல்ட்ஹுட்லேருந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர், அது நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாருமே தெரியும். அக்காவா அவங்க எப்படி? ஐயோ, அக்காவா நான் ஆனஸ்ட்டாக சொல்லுங்க, பிரதர்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ நம்ம கலாய்க்கிறோம், ஃபன்னாக இருக்கும், அதெல்லாம் வேறு. பட் எனக்கு நான் நிவேதா வந்துட்டு வெளியில் பர்சனலாக அக்கா கிட்ட அவ்வளோ நாங்கள் அப்படி செல்லமாலாம் பேசிக்க மாட்டோம். பட் வெளியில் சொல்லணுன்னா ஷீ இஸ் அ பிளெஸிங். ஒரு இந்த மாதிரி ஒரு அக்கா கிடச்சதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். ஏன்னா அப்பா அம்மா கிட்ட சம்டைம்ஸ் சொல்ல முடியாத விஷயங்கள் நம்ம அக்கா கிட்ட பேசணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு லைஃப்பில் கிடச்சதுக்கு இட்ஸ் அ ஹியூஜ் பிளெஸிங் ஃபார் மீ. அக்கா எப்போவுமே இருப்பா கூட, என்ன பேசணுன்னாலும் இருப்பா, எல்லா டாப்பிக்கும் அக்கா கிட்ட போகலாம், அக்கா எப்போவுமே இருப்பா எனக்காக. பரவாயில்ல, நல்ல ஒரு சிப்ளிங்ஸாக இருக்காங்க. அக்கா கிட்ட இருந்து மறைக்கிற தம்பிகள் நடுவில் அக்கா வந்து எப்பயுமே எனக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் முடிய உருட்டுறான், ஒன்றும் தெரியல. இன்னைக்கு நைட் அவனுக்கு பர்கரும் ஃப்ரைஸும் வேணும்னு நினைக்கிறேன். அப்படியா? அதனால தான் இந்த இல்லை, அவர் வந்து உள்ளத்துல இருந்து சொல்லியிருக்காரு, என் தம்பிலாம் கழுவி கழுவி ஊற்றுவான். இப்படி ஒரு தம்பி ஊத்துறது இருக்கு. ஆனா இது வந்துட்டு இது சொல்லணும்ல, எப்பா சொல்லணும்ல, ரொம்ப பிடிச்ச ஒரு இல்ல, பர்சன். அது உண்மைதான். நான் எல்லாமே அவன்கிட்ட சொல்லுவேன். கழுவி ஊத்துறதா இருந்தாலும் அவனுக்கு எல்லாமே ஃபில்டர் இல்லாம சொல்றது அவனுக்கு தான். யா, திட்டு வாங்கணும்னாலும் நான் அக்கா கிட்ட தான் போவேன். ஏன்னா அக்கா திட்டினா நமக்கு ஒரு ஓகே, ஒரு கெத்தா இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி ஃபாலோ பண்ண போறதுல. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்கலாமா? இது தெரியாத, பயப்படாதீங்க, அந்த வெள்ளத்துக்குள்ள உங்களை போக சொல்றது அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் உங்கள் அக்காக்காக அந்த விளக்கை தேய்ச்சிட்டு ஒரு விஷ், நீங்கள் உங்கள் தம்பிக்காக ஒரு விஷ், அவ்வளோதான். நானே தேய்ச்சிட்டு நீங்க தேய்ச்சிட்டு அக்காவுக்காக ஒரு விஷ் கேட்கணும். ஆமாம், அவங்க வந்து தேய்ச்சிட்டு தம்பி உங்களுக்காக கேட்பாங்க. ஐடியா மைக்ல கேட்கணுமா? மைக்ல தான் கேட்கணும். அப்படியா? நான் உங்கள் அடிமை. நான் அவங்கள கேட்குறேன். சரி, நான் என்ன விஷ் பண்ணுறேன்னா அக்காவுக்கு இதே மாதிரி more and more films inspire a lot of people and make doing your நீ எப்போவுமே பெஸ்ட் டிசிஷன்ஸ் தான் எடுப்பேன். ஸோ கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணி நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி மீண்டும் ஃப்யூச்சரில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். அதை நான் அங்கே பார்த்து ரசிக்கணும். என்னோட விஷ் தான். நான் உங்கள் அடிமை. அப்படி ஆகட்டும் சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும். நெக்ஸ்ட் நீங்க நிவேதா ஸ்டன் பார்த்தீங்க, அது வந்து தங்க மூலம் பூசப்பட்டது. மைக்க போட்டா கூட பரவாயில்ல, விளக்க போட்டுறாதீங்க. வாடகைக்கு வாங்கினது திருப்பி சொல்லி கொஞ்சம் நான் பாசிட்டிவான பர்சன் தான் சார். பாண்டி பஜார்ல பேரம் பேசி வாங்கிட்டு வந்தது மேடம், அப்படிதான் இருக்கும். நல்லா தேய்ங்க மேடம், சபினா போட்டு தேய்ங்க மேடம். வேண்டாம், இது அந்த சீரியல்ல மூசாவா கரெக்ட். புதுசாவா பூசாவா அது தெரியுமா? அப்படி அவங்க கிட்ட கேட்கறது தான். ஓகே, நிக்கில்க்கு என்னோட விஷ் ஆஸ் அ சிஸ்டர், ஆப்வியஸ்லி எனக்கு ஐ வாண்ட் த பெஸ்ட் ஃபார் ஹிம். பட் எனக்கு பர்சனலாக வந்து அவன் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஹியூமன் பீயிங்காக வளரணும். அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஏன்னா ஃபேமிலி இஸ் எவ்ரி திங். எப்போவுமே இருப்பாங்க ஃபார் சப்போர்ட். அண்ட் என்னவாக இருந்தாலும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது ஒரு சேஃப் ஸ்பேஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக, ஒரு நல்ல grow up to be a good boy. I'm always here for you and I love you. வெரி நைஸ். எல்லார் வீட்லையும் இப்படி ஒரு அக்கா தம்பி உறவு இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து உங்கள் லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கட்டும்.
ஆமாம், ஏன்னா உங்களை வந்து சோஷியல் மீடியாவில் ரீலில் அக்காவும் தம்பியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடிலாம் நாங்கள் ரசிச்சிட்டோம். அது ஒரு நேரில் ஒரு லைட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தீங்கன்னா வெரி ஹாப்பி. ஐயோ இவ விட மாட்டாங்க எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல கேமரா. அதானே எங்களுக்கும் வேணும். ஐயோ ஓகே. இந்த மாதிரி ஒரு அக்கா கிடைச்சா லைஃப் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அக்காவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, அவங்கள குயினாக மாற்றுற மாதிரி நம்ம கலாட்டாலேருந்து ஒரு சூப்பரான குயின் சேரை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நிவேதா தாமஸ் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணு பற்ற போது வீட்டில் போய் சுற்றி போடுங்க. அண்ட் இதே மாதிரி மாறி மாறி சப்போர்ட் பண்ணிக்கங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கங்க. எப்பயுமே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அம்மா இல்லை, அக்கா இல்லை, ஒரு அம்மா அப்படின்னு சொல்ல வந்தேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் எல்லாருமே நாங்கள் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வந்து, அதாவது நல்லதை பற்றி நீங்கள் அடுத்தவங்கள பேச எதுவுமே இல்லைன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க தமிழ்நாடுக்கு அடிக்கடி வாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த அப்படியே இங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு, இந்த மாதிரி மூவிஸ் அந்த மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணுங்க. அண்ட் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Mritu Towels from Ramraj, Super Soft, Super Absorbent. We Care Hair and Skin Clinic, one-stop solution for hair and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tours, we make sweet memories. Supported by partners Max Gold, Cash for Gold, call 044 4545 4545. Sunland, பிசுபிசுப்பு இல்லாத Sunland refined sunflower oil. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by partners ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சக்தி மசாலா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். Adisia Developers, think real estate, think Adisia. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். Associate partner Boston Aviation and Catering College, மதுரை படிக்கும் போதே வேலை. Luxury partner Update Cost, accelerating the future. Food partner தொப்பி வாப்பா பிரியாணி. Sweet and snacks partner ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, Park Elanza, Pride Hotels and Resorts Chennai, travel partner Red Taxi.